என்னன்னு தெரில, காலையிலேயே சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதனால் வந்து கேரளா ரைஸ் வந்து முந்தின நாளே ஊற வச்சுருந்தேன். அது காலையில் போட்டு விட்டுட்டு கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் கிழங்கு, தக்காளி 3யும் உப்பு போட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். வாஷிங் மிஷின் என்னாச்சுன்னே தெரியல. நல்லா தான் ஓடிட்டுருந்துச்சு. திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆனது, ஓடவே இல்ல. அதனால் அத வந்து கையில கீழ துவைக்கிற கல் இருக்கு, அங்கே போய் துவைச்சிக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை நல்லா போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக வந்து தேங்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு நல்லா கலந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது வந்து கிரேவியை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருப்போம் கிழங்கு, சுண்டல், அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு வேக வச்சது கூட கத்திரிக்காய் வந்து இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 2 கத்திரிக்காய் பொரிச்சிட்டு வந்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அரைச்ச கிரேவி இதில் ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி வந்து இந்த 3 மசால் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.